விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் மூழ்கிய மூவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தம்பதியினர் அங்கு குளிக்க சென்ற நிலையில் 2 பேரும் நீரில் மூழ்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை காப்பாற்ற முயன்ற அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய நபரும் நீரில் மூழ்கி இருக்கிறார். இந்த சம்பவம் இவ்வாறான நிலையில் 3 பேருமே சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திகாரிய எனப்படுகின்ற பகுதியில் இருந்து தம்பதியினர் விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதாவது 28 வயதுடைய ஆண் ஒருவரும் 22 வயதுடைய பெண் ஒருவரும் 2 பேரும் கணவன் மனைவி. இவ்வாறான சூழ்நிலையில் 22 வயதுடைய அந்த பெண்ணின் ஊருக்கு சென்ற போது இவ்வாறு விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு சென்று அங்கு நீர்த்தேக்கத்தில் இறங்கி அந்த பெண் குளிக்க முயன்றிருக்கின்றார். அப்போது அவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றார். இதனை அவதானித்த 28 வயதுடைய கணவன் மனைவியை காப்பாற்றுவதற்காக உள்ளே இறங்கி இருக்கின்றார். அப்போது அவரும் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றார். அதன் பின்னர் அப்பகுதியில் இருந்த பிரேசவாசி ஒருவர் இவர்களை மீட்பதற்காக அவரும் உள்ளே இறங்கி இருக்கின்றார். பின்னர் அவருமே அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் பிரேசவாசிகள் மற்றும் போலீசார் உடனடியாக அனைவருமே அந்த இடத்துக்கு சென்று மேலதிக தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். அப்போது முதலாக 22 வயதுடைய பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் தொடர்ந்த தேடுதல் நடவடிக்கையில் 28 வயதுடைய அந்த பெண்ணின் கணவரின் சடலமும் பின்னர் இந்த தம்பதியினரை காப்பாற்ற முயன்ற 30 வயதுடைய அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த நபர்களுடைய சடலமும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஒரே நாளில் இவ்வாறு 3 பேரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இவ்வாறு நீர்த்தேக்கங்களில், ஆறுகளில், கடலில், நீர்வீழ்ச்சிகளில் குளிக்க சென்று பலர் உயிரிழக்கின்ற சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் தொடக்கம் மாத்திரை வரை இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இது தொடர்பாக பல எச்சரிக்கை தகவல்கள் விடுக்கப்பட்ட போதிலும் அவற்றையெல்லாம் கணக்கில் எடுக்காது தங்களுக்கு எதுவுமே நடக்காது என்ற எண்ணத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று குளிக்க முற்படுவதன் விளைவாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. எனவே தம்பதியினர் நீரில் மூழ்கி இருக்கின்றார்கள். முதலில் மனைவி மூழ்கி இருக்கின்றார். அதன் பின்னர் மனைவியை காப்பாற்ற கணவன் மூழ்கி இருக்கின்றார். எனவே இருவரும் மூழ்கிவிட்டார்கள் என்பதை அறிந்து அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பிரதேசவாசி, அதாவது தம்பதியினருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று செய்திகளிலே கூறப்படுகின்றது. இவ்வாறு சம்பந்தம் இல்லாமல் மனிதாபிமான ரீதியில் இவர்களை காப்பாற்றுவதற்காக நீருக்குள்ளே இறங்கி அவரது உயிரும் என்று போயிருக்கிறது. உண்மையிலே அவர் நீரில் இறங்கி உயிரிழந்து விட்டார். இருந்தாலும் அவரது இந்த நல்ல எண்ணத்திற்காக அவரை நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும். இவ்வாறு அடுத்தவர்களை காப்பாற்ற முயன்று இன்று அவரின் உயிரும் போயிருக்கிறது. எனவே 3 உயிர்கள் தேவையில்லாமல் இவ்வாறு நீர்த்தேக்கங்களில் இறங்கி குளிக்க முற்படுவதால் அலட்சியத்தால் இவ்வாறு போயிருக்கின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது.